அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சொல்ல தொழுதுட்டு வந்தவங்க நிறைய இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து மௌத்தானவங்களை வந்து அடக்கப்படக்கூடிய இடம் தான் இது வந்து கபர்ஸ்தானு. அப்போது கூட தொழுதுட்டு வந்தவங்க பங்களாதேஷ் நாட்டுக்காரவங்க, அவங்களுக்கு தெரியல இந்த இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மௌத்தாவனா அடங்கப்படுற இடம். இவங்களுக்கு வந்து தொழுதுட்டு வந்து அவங்க முன்னோர்கள் வந்து அடங்கப்பட்டிருந்தால் அங்கே போயிட்டு துவா பண்ணுவாங்க. என்ன அதை பார்த்துட்டு வந்து என்ன இவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்ட்டு பங்களாதேஷ் நாட்டுக்காரவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, பதில் சொன்னேன். இது வந்து கபர்ஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு கீழே இருக்குது. ஆமாம், நானும் ஊரில் இருக்க சொல்ல எங்கள் அப்பாவுடைய அடங்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு நானும் ஜும்மா தொழுதுட்டு போய் துவா செய்வேன். ஆமாம், ஊரில் இருக்க சொல்ல. ஆமாம், அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல என்ன எல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படி சொன்னேன், இது வந்து ஆகர் பிளேஸ், அதாவது ஆண்டு உறங்குற இடம், எல்லாம் முடிஞ்சு உறங்குற இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கபர்ஸ்தான் அப்படின்ட்டு மலைக்கு கீழே இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க, சரிங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து யார் ஹீரோன்னு சொல்லி கொடுங்க, சரியா? பிள்ளைங்களுக்கு தெரியணும், ஹீரோன்னா வந்து தகப்பன் ஃபஸ்ட்டு ஹீரோ, ரெண்டாவது ஹீரோயினி வந்து தாய், மூணாவது சகோதரி சகோதரன், இவங்க தான் ஹீரோ. தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக தான் நிறைய வந்து சினிமாவில் வந்து நடிக்கிறாங்க. அவங்க ஹீரோ கிடையாது, அவங்க வந்து வயிற்று பொழப்புக்காக நம்ம டிக்கெட்டு கொடுத்து பார்க்குறதுனால தான் அவங்க வந்து ஹீரோவை நம்ம இது பண்ணுறோம். கேரளாவிலேனா பாருங்கள், நீங்கள் சினிமா நடிகை மட்டும்தான், வேறு ஒன்று அவங்கள வந்து பெரிய இதாக கொண்டாட மாட்டாங்க. நம்ம இதுகள்லேயும் வந்து நல்ல ஹீரோ, உண்மையான ஹீரோவெல்லாம் இருந்து வந்தாங்க, சரியா? ஆமாம், அவங்கள நம்ம அவங்க சொல்கிற கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கலாம். எல்லா வரையும் நம்ம ஹீரோன்னு சொல்லி நம்ம தான் நம்மளுக்கு ஹீரோ என்ன. ஆமாம், நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு, சரியா? இப்போ உள்ள வந்து சூழ்நிலை அப்படி. நம்ம படித்தாதான் படிப்புக்கு கூட காசு என்ன, படிப்புக்கு கூட காசு அந்த மாதிரி இருக்குது. படிப்பை ரொம்ப வந்து காசு இல்லாமல் ரொம்ப இலவசமாக மருத்துவம், ஏற்கனவே பேசியிருப்பேன், மருத்துவம், இந்த கல்வி மருத்துவம்னா வந்து பணம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக போய் சேர்ந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். கஷ்டப்படுற மக்கள் வந்து நல்லா படிப்பாங்க, சரியா? ஒரு ஆட்டோ டிரைவர் மக எப்படி படிக்கும், ஒரு மீனவர் மக எப்படி படிக்கும், ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்க மக எப்படி படிக்கும் சொல்லுங்கள்? கல்வியை வந்து ப்ரைவேட்டு இல்லாமல் கவர்மெண்ட்டாக பண்ணால், அதே மாதிரி மருத்துவத்தையும் வந்து ப்ரைவேட்டு அதிகமாக இல்லாமல் கவர்மெண்ட்டாக நல்லா பண்ணால் அவங்களுக்கு நல்லது, மக்களுக்கு போய் சேரும்.